ஸ்பெஷல் சம்பந்தி எள்ளு குழம்பு செய்வது எப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். உளுந்து 25 கிராம், துவரம்பருப்பு 25 கிராம், பட்டை வத்தல் 3, எள்ளு 20 கிராம், எண்ணெய் 50 மில்லி, உப்பு தேவையான அளவு, கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், தேங்காய் சீல் 4, புளி 25 கிராம் கரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ தேங்காய் சில்லை நல்லா அடுப்பில் காட்டி எடுத்து வச்சுக்கணும். அதை கழுவி அறுத்து தனியாக வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு உளுந்தம்பருப்பு 25 கிராம் வறுத்து தனியாக வச்சுக்கணும். அதே மாதிரி துவரம்பருப்பு 25 கிராம் எண்ணெய் விட்டு வறுத்து வச்சுக்கணும். இப்போ லைட்டாக எண்ணெய் விட்டு பட்டை வத்தல் 3 பிச்சு போட்டு தனியாக வச்சுக்கணும். இப்போ லைட்டாக எண்ணெயில் எள்ளை மிதமான சூட்டில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். உளுந்து துவரம்பருப்பு எள்ளு சுட்ட தேங்காய்ச்சல் பட்டை வத்தல் வறுத்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா வெடிக்கும் பதத்தில் புளிச்சாறை நம்ம சேர்த்துக்கணும். அதோட அளவு செம்பு தண்ணி குழம்புக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த இது நல்லா கொதிக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம உளுந்து துவரம்பருப்பு எள்ளு சுட்ட தேங்காய்ச்சல் பட்டை வத்தல் வறுத்து அரைத்த விழுது சேர்த்து கட்டி விடாமல் கிண்டணும். அந்த இது குழம்பு நல்லா கொதிக்கும் போது இறக்கி வச்சிடலாம். இது இப்போ நம்மளுக்கு ஸ்பெஷல் சம்பந்தி எள்ளு குழம்பு தயாராகிருச்சு. இது உடலுக்கு மிகவும் நல்லது, உடல் சூட்டை தணிக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை.